படம் பண்ணல டேரக்டர் சார்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு வியந்து பார்த்த விஷயம் இவ்வளோ நாள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் ஏதாவது ஒரு சீன் சொல்லலையோ எக்ஸ்பிளைன் பண்ணலையோ பரவாயில்ல நல்லா இருக்கு உங்கள் ஒரு மைண்டில் ஒரு ஸ்பார்க் இருக்கணும். அது அவர் சொன்ன நரேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அவங்க இன்னப்போ வரைக்கும் அதுக்கு வருத்தப்படுவாங்க. என்னென்னா அதை நான் கூர்ந்து கவனிச்சேன். என்னாலலாம் அப்படி நரேட் பண்ண முடியாது. அப்போ அவங்க சொன்ன காமெடி, நீங்களாம் இவ்வளோ சிரிச்சிங்கல்ல, இவ்வளோ சிரித்து ரசிச்சிங்கல்ல, அது நான் ஒரு ஷாட்டு கூட ஒரு சீன் கூட சிரிக்கலை. அப்படியே சிரிக்காமல் ரொம்ப அமைதியாக கேட்டேன். ப்ரொடியூசர் தான் சிரித்தார். ஃபீலிங்க்கு நான் ஃபீல் பண்ணல, இவர் தான் ஃபீல் பண்ணார். இல்லை சார், உங்களை எப்படியாச்சும் ஓகே பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சிரிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நீங்கள் சிரிக்கவே இல்லை. நானும் டேரக்டர் வந்து விழுந்து நரேட் பண்ணுறாரு, பாட்டெல்லாம் போடுறாரு. நான் சரி ஓகே இவர் எமோஷனல் ஆக மாட்டார், சரி புஷ் பண்ணிவிடும், நான் சிரிக்கிறேன், அழுறேன், கல்லஞ்சக்காரர், கொஞ்சம் கூட அடவும் இல்லை, சிரிக்கவும் இல்லை. ஸோ நான் இப்போ சிரிக்கிறேன். அது அவர் சொல்லும்போது அந்த நரேஷன் ரசித்தேன். நான் உள்ளுக்குள்ளே சிரித்து எல்லாமே நான் இது பண்ணேன். பட் அந்த நரேஷன் வே ஆஃப் நரேட் பண்ணுறது ஒன்று, ஸ்பாட்டில் எல்லார்ட்டையும் ஒர்க் பண்ணுற அந்த விதம் அப்படி ஒரு அழகாக போகும்போது எல்லாம் பசங்க தான், எல்லாம் சின்ன பசங்க, கேமராமேன் எல்லாமே. எனக்கு ஏதோ காலேஜுக்குள்ளே போன மாதிரி தான் இருந்தது. ஒரு காலேஜில் அப்படி படிக்கிற மாதிரி இவங்களோடலாம் பண்ணும்போது. பட் ரொம்ப அழகாக இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அந்த இது இல்லாமல் எல்லாமே கிளியராக ஹேண்டில் பண்ணதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு இயக்குனர்கிட்டையும் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம படம் ஜெயிச்சனால நமக்கு எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. என்னுடைய 10வது படம் 20வது படமும் ஒவ்வொரு இயக்குனர்களும் எனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அது எண்டே கிடையாது, அது போய்கிட்டே தான் இருக்கும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஐம் லேர்ன் ஃப்ரம் ஹிம் லாட். அதான் இந்த கண்டென்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது. கதை சொல்லும்போதும் அந்த கண்டென்ட், அந்த பேஸ், அந்த கிளைமேக்ஸ் எல்லாமே எனக்கு பிடிச்ச ஒன்று பண்ணுது. நான் அயோத்தி பண்ணேன், நந்தன் பண்ணேன். ஸோ யூஸ்வலாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நம்ம அப்படியே படம்னா என்னோடய படம்னா சண்டை, கத்தி இப்படி தான் இருந்தது. கதை சொல்லும் போதும் எல்லாம் அப்படி தான் சொன்னாங்க. பட் ஐ வாண்ட் டு டூ ஒரு ஃபீல் குட் மூவியாக பண்ணணும் அப்படின்னு நாமளும் யோசிச்சுட்டு இருந்தது. அதெல்லாம் அவங்க அதுக்காக என்னை யோசிக்கும் போதெல்லாம் கத்தியோட அப்படி ஒரு ஃபைட்டு, அப்படி தான் ஒரு 10 ஃபைட்டு அப்படி தான் இருந்தாங்க. பட் அதுவும் வேணும். பட் இப்படி ஒரு படம் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்ட ஒரு இது. அது கேட்டுருக்கும்போது எல்லாம் அப்படி வரும்போது அயோத்தி, நந்தன், இப்போ இந்த படமும் வந்தபோது டூரிஸ்ட் ஃபேமிலி வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஃபைட்லாம் பண்ணாமல் உங்களை அழ வைக்க முடியும், கத்தி எடுக்காமல் உங்களை கண்களில் வைக்க முடியும், இதெல்லாம் தோணுச்சு. அது இந்த படத்தில் கிடைச்சது. அதை தான் இந்த படத்தில் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஹீரோயிசம் அப்படின்றது வந்து என்னென்னா, ஒரு சூப்பர் ஹீரோயிசம்னா சண்டை போட்டு கத்தி பேசுறது அது மட்டும் கிடையாது. மற்றவங்க மனசில் அன்பை விதைக்கிறதும் ஒரு ஹீரோ தான். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கிறது தான் ஒரு ஹீரோயிசம். ஸோ அந்த மாதிரி படங்களும் வரும்போது தான், இந்த மாதிரி படங்கள் வரும்போது இன்னும் வரும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் தான் ஹீரோயிசம் நிறையா பண்ணியிருப்பேன், பஞ்ச் டைலாக் இருக்கும், ஆனால் அது எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் அந்த படம் நான் பண்ணேன். സാർ ഒരു ചോദ്യം കൂടിയുണ്ട് സാർ. മലയാളം ഡയറക്ടേഴ്സിനെ ഫിലിം മേക്കേഴ്സിനെ കണ്ടിട്ടാണ് ഞാൻ ചെന്നൈ വിട്ട് മധുരയിലേക്ക് പോയെന്ന് ഇങ്ങനെ ഞാനൊരു സ്ഥലത്ത് വായിച്ചു കേട്ടു. അപ്പോൾ ഇവിടെ ഒരുപാട് മലയാളി ഫ്രണ്ട്സ് ഉണ്ട്, മലയാള സിനിമയിൽ അഭിനയിച്ചിട്ടുണ്ട് മുമ്പ്. അപ്പോൾ ആ ടച്ച് ഇപ്പോഴും റെഗുലറായിട്ട് കീപ്പ് ചെയ്യുന്ന ആളാണോ? ஃப்ரெண்ட்ஸுகள் இப்போ கண்டுட்டு இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு தான். பாக்கி ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் பிஸியாக இருக்குது. சில ஃப்ரெண்ட்ஸு USA போயிருக்கு ஷோ, சில ஃப்ரெண்ட்ஸ் துபாய் போயிருக்கு. ஸோ அந்த டைம் வர முடியல. இப்போவும் உண்டு. ஜானி ஆண்டனி சார் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இப்பயும் டச் உண்டு. பிளஸி சார் இந்த ஈசன் படம் நான் டைரக்ட் பண்ண படத்தில் அவர் நடித்தார். அது ஆக்டர் இந்த மூவி அவர் நடித்தார். பிளஸி சார் நடித்த ஒரு இது. இப்பவும் எல்லாரோடையும் அந்த இது இருக்குது. ரஞ்சித் ஏட்டன், பப்பேட்டன் வந்தது. இவங்கெல்லாம் இன்னும் எனக்கு கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லா ஹீரோயின்ஸும் நான் இப்போ மலையாள ஹீரோயின்ஸ் தான். என் படத்தில் நடித்ததெல்லாம் மலையாள ஹீரோயின்ஸ் தான் நிறையா നടിച്ചിരിക്കാങ്ക. அதனால் ஸோ இப்பவும் அந்த ഫ്രണ്ട്ഷിപ്പ് എല്ലാവരുടെയും ഉണ്ട്. ഭയങ്കര വയലൻസ് കാണിക്കുന്ന, അല്ലെങ്കിൽ നായകനാണെങ്കിൽ പോലും ഒത്തിരി വയലൻസ് കാണിക്കുന്ന ഒരു ട്രെൻഡ് ഉണ്ട്. ഇതിൽ നിന്ന് ഒത്തിരി വ്യത്യസ്തമായിട്ട് ഈ സിനിമയിൽ വയലൻസ് വില്ലൻ ക്യാരക്ടർ വരുന്ന ആൾക്കാർ പോലും ഡയറക്റ്റ് ആ വിഷ്വൽ വരുന്നില്ല. അപ്പം അങ്ങനെ ഒന്നും വേണമെന്നും അങ്ങനെയൊന്നും ആവശ്യപ്പെട്ടോ, അതോ ഈ കഥയിൽ അങ്ങനെ തന്നെ മതി എന്ന് പറഞ്ഞുകൊണ്ടാണ്? വില്ലനോ ഇല്ല, யாரும் இல்லை, അങ്ങനല്ല, വയലൻസ് ഓവറാ இல்லை. ഇവിടെ இல்லை, ഈ இதில் அது ஸ்கிரிப்டுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணோம். சில ஸ்கிரிப்டுக்கு வில்லன் தரும். நானும் கழுத்து அறுத்துருக்கேன்.
ஓகேங்களா, நானும் வயலன்ஸாக தான் இருந்திருக்கேன், கொஞ்சம் மாறி இருக்கேன், மாறி வந்திருக்கு. இந்த மாதிரி படங்கள் ஹிட் ஆகி நல்லா ஓடிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், படம் மாதிரி நிறைய வரும்ல, ஃபீல் குட் மூவி நிறைய வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. ஆடியன்ஸுக்கு நம்ம ஒரே மாதிரி கொடுத்தா ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க, நம்ம வெரைட்டியாக கொடுக்கும்போது எல்லாம் பார்க்கும். அப்போ இந்த மாதிரி படங்கள் நம்ம கொடுத்து இதுவும் சக்ஸஸ் ஆகும்போது இது மாதிரி ஒரு 5 படம் 4 படம் வரும். ஸோ எல்லா படங்களும் இருக்கும்போது இந்த மாதிரி படுறது ஆடியன்ஸ் கையில் தான் அது இருக்குது. சரி சார், எப்போ மலையாளத்தில் வந்து கம்பேக் கொடுக்க போகிறேன்? இந்த படம் நல்லா ஒன்றாலே கம்பேக் தான். இது நல்லா ஒன்றாலே இது என்னோடய கம்பேக் தான். இது மலையாள சினிமாவில் இந்த கேரளா தேட்டரில் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி தமிழில் இது சக்ஸஸ் ஆனாலே கம்பேக் தான். ஏன்னா இதுலேயும் கொஞ்சம் குறைச்சி மலையாளம் உண்டு, அதை மறந்துடாது. ஃபுல்லாக பார்க்குறேன் சார். மாஸ்டர்ஸ் வந்தது இப்போ ஈஸியாகிடுச்சு. கண்டிப்பாக ஐ வில் டூ இட். കറക്റ്റാ അമയുമ്പോൾ കണ്ടിപ്പാ பண்ணுவோம் അത് കണ്ടിപ്പാ. നൽകാൻ മാത്രമാണ്. അപ്പോൾ ശരിക്കും ഈ സിനിമയിലും 2 രാജ്യങ്ങളിൽ ഉള്ള ആ ഒരു കുടിയേറ്റമാണ് പറയുന്നത്. അപ്പോൾ അതിനകത്തുനിന്ന് ഇതിനകത്തൊരു ക്രിമിനൽ ആക്ടിവിറ്റി ഉണ്ട്. ഇതിനെ എങ്ങനെയാണ് കാണുന്നത് சார்? இது கிரிமினல், இது எதை பற்றியும் பேசலை. இந்த படம் பேசுகிறது என்ன விஷயமா இருந்தாலும் ஹியூமனிட்டி தான் சார். ஃபர்ஸ்ட் ஹியூமனிட்டி இருந்தால் எல்லாமே வளர்ந்துடும் சார். ஒரு எந்த வன்முறைகளும் எதுவுமே இருக்காது. அந்த ஹியூமனிட்டியும் அந்த லவ்வும் மட்டும்தான் இந்த படம் பேசுது. அதை தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். அது கேட்குறாங்களோ கேட்கலையோ இல்லையோ, வில் ஸ்ப்ரெட் ஹியூமனிட்டி அண்ட் வில் ஸ்ப்ரெட் த லவ். அதுதான் அந்த மூவி பேசுது. அது மாற்றம் கொடுக்குன்ற நம்பிக்கை தான் சார்.